இடையில நடந்த ஒரு நீயா நானா ஷோலியே பார்த்துருப்பீங்க. அதாவது பிசினஸ்ல வந்துட்டு எல்லாம் 15 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் போட்டு லாஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் போக வேணாம், ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கல ஒரு பானிபூரி ஷாப் எடுத்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு டிஃபன் ஷாப்பு, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், வேஃபிள்ஸ், டெசர்ட் ஷாப்பு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லாம என்னென்ன பண்ணுமோ பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான பட்ஜெட்ஸ்ல கொண்டு வரும். ஒரு நர்சரி வந்துட்டு இடம் இருந்தால் தான் பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு வண்டியில வச்சு நார்மல் ஒரு மணி பிளான்ட்ஸ்ல இருந்து ஒரு கேட்டர்ஸ்ல இருந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணலாம். ஒரு டாய் ஷாப் பண்ணலாம், ஒரு பொக்கே ஷாப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ளார கொண்டுட்டு வரலாம். நார்மல் கார்ட்டு தான், ஒரு 6x3 சைஸ்ல டபுள் பர்னர் ஃபாஸ்ட் ஃபுட் சில்லி ஷாப்புக்கு செட் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைசேஷன் அப்படிதான் ரெடி பண்ணி தரோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபால் சீலிங் பண்ணி சர்ஃபேஸ் லைட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, கொஞ்சம் ஹெவியா இருக்கும் கஷ்டம் அப்படின்னா இந்த சிங்கிள் டச்ல நீங்க லாக் பண்ணிட்டு சிங்கிள் டச்ல ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க MSME லோன்ல இருந்து UVIGP லோன்ல இருந்து டிக் லோன்ல இருந்து நிறைய லோன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசாரி. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் கணபதிக்கு பக்கத்தில் இருக்கிற சங்கனூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். CMF ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ரேட்லேயே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுவண்டிகள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது கியாஸ்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டு கூட இவங்க பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு. ஸோ 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது உள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறாமல் நீங்களே உங்களுடைய கை காசை போட்டு செம்மையாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ இருக்க போது, அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறது, எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள படுத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசாக வரவங்களுக்கு நம்ம கம்பெனி நேம், ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ ஆல்ரெடி தண்டச்சோர் சேனலில் பார்த்துருப்பீங்க. CMF ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஷார்ட்டாக MF இன்ஜினியரிங் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் கார்ட்டு, கியாஸ்க் அண்ட் ஃபுட் ட்ரக் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பல வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சென்னை ரெகுலராக வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறதுலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ ஃபுட் கார்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே ஹை பட்ஜெட் அப்படின்னு நினைப்பாங்க மக்கள். ஸோ என்ன பட்ஜெட்லேருந்து இருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஓகே பிரதர், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹை பட்ஜெட் லெவல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இடையில நடந்த ஒரு நீயா நானா ஷோலியே பார்த்துருப்பீங்க. அதாவது பிஸ்னஸில் வந்துட்டு எல்லாம் 15 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் போட்டு லாஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் போக வேணாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கல ஒரு பானிபூரி ஷாப் எடுத்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு டிஃபன் ஷாப்பு, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், வேஃபிள்ஸ், டெசர்ட் ஷாப்பு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணுமோ பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான பட்ஜெட்ஸில் கொண்டு வரும். மினிமம் பண்ணணும்னா ஒரு 20,000 50 எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணணும்னா ஒரு 50 1 கியாஸ் மாடல்லாம் போகும்போது ஒரு 50 1.5 ட்ரக் மாடலில் போகும்போது 1.5 லட்சத்துலேருந்தும் பண்ணலாம் பிரதர். ஓகே, இப்போ டெலிவரி அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க, ஏன்னா இது சாதாரணமாக தள்ளிட்டு போகிற விஷயம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஊருக்குலாம் பண்ணியிருக்கீங்க பிரதர்? ஓகே பிரதர், இப்போ டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அளவு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நம்ம கொடுத்துட்ருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனி வெஹிக்கிள் தான் வரும். மொத்தமாக கூட்டமாக லம்பாக போட்டு அடிக்க அனுப்புறதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனி வண்டினா அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னா ஒரு 3,500, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வருதுன்னா ஒரு 5,000 சென்னை மாதிரி கொஞ்சம் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் மேலே வருதுன்னா ஒரு 7,000. மினிமம் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ்னா சேலம், ஈரோடு இந்த மாதிரி ரயிலில் இருந்தால் 3,000 4,000 டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரதர். ஓகே பிரதர், இப்போ புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதாவது என்ன மாதிரி பண்ணணும் வெஹிக்கிள் அப்படி அந்த அது ஃபுட் கார்ட் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு தெரியவே இல்லைன்னா அவங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா பிரதர்? மெயினான விஷயம்னா தப்பான விஷயம்னா அந்த ஃபுட் கார்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதில் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். எதுக்கு வேண்டி நம்ம இந்த லைனுக்குள்ளார வரோம் அப்படின்னம்னா ஒரு மெயினான லொக்கேஷனில் கடையை கண்டுபிடிச்சு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வாடகை கொடுத்து நம்மளால வந்துட்டு ரன் பண்ண முடியலைங்கும் போது தான் இந்த கார்ட்டுக்குள்ளாரே வரும். இந்த கார்ட்டுங்கிறது ஃபுட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஃபுட்டு கார்ட்டாகவே இன்னைக்கு வந்து வந்துருச்சு. ஆமாம், உணவு தள்ளு வண்டியாகவே வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷாப்ல இருந்து
இருந்து ஒரு நர்சரி வந்துட்டு இடம் இருந்தா தான் பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு வண்டியில வச்சு நார்மல் ஒரு மணி பிளான்ட்ஸ்ல இருந்து ஒரு கேட்டர்ஸ்ல இருந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணலாம். ஒரு டாய் ஷாப் பண்ணலாம், ஒரு பொக்கே ஷாப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ளார கொண்டுட்டு வரலாம். ஃபுட் ஷாப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஃபுட் கார்ட்டுங்கிறதே உள்ளார வச்சாச்சு. ஏன்னா நம்ம கம்பெனி பேரே அப்படிதான் இருக்கு, எம்ஓ ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் தான் வச்சாச்சு. ஸோ இது எல்லா பிஸ்னஸ்க்கும் வந்துட்டு கொண்டு வரலாம். ஒரு ஏரியாவில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு 10 கடைக்கு தான் வந்துட்டு வேலை இருக்கும். அதே இடத்துல 1000 பேத்துக்கு 20 கடைக்கு மேலே வருதுங்கும் போது அந்த பிஸ்னஸ் வந்துட்டு டல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏரியா வந்துட்டு மெயினான லொக்கேஷனில் தான் போடணும்ல அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு 100 மக்கள் இருந்தாலும் அங்கே ஒரு கடை போட்டாலும் பிஸ்னஸ் இருக்கும். ஏன்னா ரெகுலர் பீப்புள்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எந்த பிஸ்னஸ் வேணாலும் கொண்டு வரலாம். கார்ட்டுங்கிறது ஒரு மினிமம் பட்ஜெட். நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, ஒரு ட்ரை பண்ணுறேன், இல்லை எனக்கு பிஸ்னஸ் தெரியும், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஃபீல்டுக்குள்ளார வரலாம் பிரதர். அடுத்தது கியாஸ்க் போயிட்டோம் அப்படின்னம்னா எனக்கு ஒரு இடம் இருக்கு, இடம் ஒரு 10க்கு 10 அடி இடம் இருக்கு, இல்லை ஒரு சென்ட் இடம் இருக்கு, நான் ஒரு சின்னதாக கியாஸ்க் போடலாம்னு பிளான் பண்ணுறேன். பட் அதுக்குண்டான பட்ஜெட்டும் வரும். ஒரு 50,000 1.5 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வரேன்னா ஒரு 5க்கு 5 சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 8க்கு 8 சைஸ், 10க்கு 10, 12க்கு 5 எங்கே வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சென்னை கொடுத்தாச்சு, ராம்நாடு கொடுத்தாச்சு, கோயம்புத்தூர்ல மேக்ஸிமம் கியாஸ்க் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தள்ளுவண்டி அப்படிங்கும்போது மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நின்று கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கியாஸ்க்குங்கும் போது ஒரு கடையை இன்னைக்கு கட்டி பண்றதா இருந்தா மினிமம் ஒரு 8 லட்சம் இல்லாமலாம் பண்ண முடியாது. கடை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 1.5 லட்சத்துல கடை ரெடி பண்ணி நம்ம பிசினஸ் பண்ண போறோம் பிரதர். ஓகே, இப்போ நீ நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு இடத்துல உழுவுறது, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அழகா வந்து பண்ணிட்டு போயிடலாம். இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன்னா என் கஸ்டமர்ஸ்க்கு இன்னைக்கு நேற்று சொல்ல கிடையாது. பிரான்சிஸ்னு ஒரு விஷயம் உள்ள வந்துட்டு வரும்போதே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு தொழில் வந்துட்டு என்னைக்குமே 2 நாள்ல கத்துக்க முடியாது. ஒரு தொழில் பொறுத்தளவு மினிமம் ஒரு 6 மாசமாவது அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாசமாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 2 நாள்ல கத்துக்கிட்டு ஒரு தொழில வந்துட்டு நான் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாலுமே அது உங்களுக்கு லாஸ்ல தான் வரும். 10ல ஒருத்தனுக்கு வந்துட்டு கிளிக் ஆகலாம், ஒருத்தருக்கு கிளிக் ஆகலாம், ஆனா 10 பேத்துக்குமே கிளிக் ஆகுங்கிறது நீங்க தப்பான விஷயம் பிரதர். இப்போ வந்து நார்மலா வந்து வண்டி எடுத்துட்டாங்க, சோ அதுக்கு வந்து சர்வீஸ் எப்படி ப்ரோ பண்றது, எவ்வளவு வருஷம் ஏதாவது கொடுக்குறீங்களா? அப்படி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிற காரா இருந்தாலும் சரி, 50 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிற காரா இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மெயின்டெனன்ஸ்ல இதுலயும் வேணும். நீங்க 20,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, இல்ல 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, நீங்க எப்படி வச்சு அந்த வண்டி பாத்துக்கிறீங்களோ அதுக்கு உண்டான லைஃப் கொடுக்கும். மேக்ஸிமம் 10 இயர்ஸ் நான் கொடுக்கறது. நல்லா வச்சிருந்தீங்கன்னா அது நல்லா ஒழிச்சு தரும். ஆனா இந்த 10 வருஷத்துல ஒரு அப்டேட் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா மினிமம் இந்த ஒரு கொரோனா பீரியட்ல தாண்டி பல அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். 10 வருஷமா அதே அப்டேட்ல இருக்க போறது கிடையாது நம்ம. ஸோ அப்படிங்கும்போது இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளும் அப்டேட் ஆகிட்டே தான் இருப்போம். 10 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வண்டி வந்துட்டு லைஃப் தரும் பிரதர். இப்போ என்னென்ன வண்டிகள் ரெடி ஆகிட்டு இருக்கு? எல்லாமே டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் ஒரு பாண்டிச்சேரிக்கு ரெடி ஆகுது. பாண்டிச்சேரிக்கு? ஆமாம், இது நார்மல் கார்ட்டு தான். ஒரு 6க்கு 3 சைஸில் டபுள் பர்னர் ஃபாஸ்ட் ஃபுட்டு சில்லி ஷாப்புக்கு செட் ஆகும். ஸோ இது இல்லாமல் கம்பெனிக்குள்ள எத்தனை வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃபன் ஷாப்ல இருந்து என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வண்டியும் நம்ம ரெடி பண்ணி உள்ளார வச்சுக்க முடியாது, அப்பப்போ டெலிவரி கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால கொடுத்த வண்டியோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளோட இதில் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைசேஷன் அப்படிதான் ரெடி பண்ணி தரோம். எதுவுமே ரெடியா இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவாகவே சொல்லிக்கிறேன், ரெடியா எந்த ஜாப்மே இருக்காது. வந்தீங்கன்னா மாடல் காமிக்கலாம், இல்லை வண்டி கம்பெனிக்குள்ள ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். பசங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே ரெடி பண்ணி தரோம் பிரதர். ஓகே ப்ரோ, இப்போ வண்டி அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு, டிசைனிங் இருக்கு, இந்த போர்டுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கு இன்டீரியர். அதுமே நீங்க பண்ணிடுவீங்களா நம்ம தனியாக பண்ணுமா? ஓகே பிரதர், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேலைக்கு வேண்டி என்கிட்ட வண்டி வந்துருச்சு. நான் மற்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பார்த்துங்க அங்கே பார்த்துங்க அங்கே பார்த்துங்கிறது செட் ஆகாதுங்கிறதுனால ஸோ இங்கேயே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து வேஃபில் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ட்ரிபிள் சாக்லாக இருக்கட்டும், இல்லை ஷவர்மா மிஷினாக இருக்கட்டும், இல்லை பாபிக்யூவாக இருக்கட்டும், இல்லை பர்னர் செட்டிங்ல இருந்து ஒரு பெயின்மெரி கவுண்டராக இருக்கட்டும், என்ன வேணுமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ இது எக்யூப்மெண்ட்ஸ். அடுத்தது போயிட்டோம்னா சைனேஜஸ் போயிட்டோம்னா ஒரு ரன்னிங் போர்டு, ஒரு சைனேஜ் போர்டு, ஒரு லோகோ போர்டு, எம்போசிங் போர்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்டேட் வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நாங்களும் அப்டேட் ஆயிட்டு இருக்கோம். இல்லைன்னா மார்க்கெட் அவுட் ஆயிரும் நாங்க. ஸோ அதனால அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், எம்எஸ், ஏசிபி ஷீட்ஸ் 3 மெட்டீரியல்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்றீங்க? கண்டிப்பா. குவாலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை பிரதர், திக்னஸ் தான், மற்றபடி வேற எதுவும் காரணம் கிடையாது. ஸோ இந்த மெட்டீரியல் இந்த திக்னஸ் போட்டா போதும் அப்படிங்கிறது இருக்கு. இதை தாண்டி கஸ்டமருக்கு என்ன இந்த திக்னஸ்ல தான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு தரோம். இப்போ வெளியே ஒரு ஷீட் வருது, மேக்ஸிமம் ஒரு 1.2 ஷீட்ல போட்டா போதும். கஸ்டமர் 1.6ல கேட்டிருக்காங்க. ஸோ 1.6 வந்துட்டு அன்லோட் ஆகுதாங்க ஒரு வண்டிக்கு ரெடி ஆகுறதுக்கு வேண்டி. இது சிவகங்கை அந்த வண்டி போகுது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அது தகுந்தாப்புல ரெடி பண்ணி தருவோம் பிரதர். இப்போ இதுல வண்டியிலே வந்து
பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியோட சைஸ் 6x3. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா தினமும் எல்லாம் தூக்கி வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி கீழே 2 ட்ராலி வீலும் இங்கே 2 பெரிய வீலும் கொடுப்போம் நம்மளுக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபால் சீலிங் பண்ணி சர்ஃபேஸ் லைட்டிங் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ் ஸ்ப்ரிங் ஷர்ட் இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கஷ்டம் அப்படின்னா இந்த சிங்கிள் டச்சில் நீங்கள் லாக் பண்ணிட்டு சிங்கிள் டச்சில் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆமாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸில் மாறும் நம்மளுக்கு. இது ஒரு 6x3 சைஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 8x4 சைஸ்லேருந்து ஆரம்பிச்சு கியாஸ்க்குன்னு போகும்போது ஒரு 12x12 அடி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறது என்ன, நாங்கள் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ரெடி பண்ணி தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரியே லாஸ்ட் இது வீடியோக்கும் இப்பயும் செமையாக அப்கிரேட் ஆகிருக்கீங்க. இடமுமே அப்கிரேட் ஆகிருக்கு ஃபுல்லாக. ஓகே பிரதர், இப்போ வந்து 20,000 எடுத்துடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 50-1 lakh மேலே போகுது அப்படின்னா பேங்க் லோன் ஆப்ஷன் எதுவும் இருக்கா? ஓகே பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்காவாசி பேரோட வாழ்வாதாரமே இதில் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது என்கிட்ட பெரிய பட்ஜெட்டில் நான் லோன் வைஸில் போகணும் அப்படின்னம்னா MSME லோன்ல இருந்து UVIGP லோன்ல இருந்து டிக் லோன்ல இருந்து நிறைய லோன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லோன் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்க ஏரியா பக்கத்தில் இருக்கிற பேங்க்ல போயிட்டு நம்ம இந்த மாதிரி லோன் போலான்னு இருக்கேன் நான். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத கேளுங்க. செகண்ட், ஒரு ஃபுட் கார்ட் போடுறீங்கன்னா ஒரு கொட்டேஷன் எங்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். கொட்டேஷன் வாங்குற மாதிரி இருந்தால் டேரெக்டாக என்ன பார்க்கணும். ஏன்னா வரவங்களாம் கொட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் கொட்டேஷன் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு ஒரிஜினல் அட்ரஸ் நீங்கள் எப்போ லைவாக எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கொட்டேஷன் வேணுங்கிறத போட்டு கொடுத்துருவேன். இந்த பேங்க் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கம்பெனிஸ் தரமாட்டாங்க, GST இருக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் தருவாங்க. நம்ம கம்பெனி ஒரு 5 இயர்ஸாக GSTயோட தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ஸோ அதனால எந்த பயமும் வேணாம். டேக்ஸ் 18% கூட தான் வரும் நம்மளுக்கு. ஆனால் லோன் விஷயத்தில் நம்ம சப்சிடி அது இதுன்னு நிறையா இருக்கிறதுனால ஒரு டைம் லோன் கட்டிங்கன்னா அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பிஸ்னஸ் நல்லா நடக்கும்போது நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சுக்காது. ஸோ இந்த லைன்லையும் நீங்கள் போகலாம். இது கோயம்புத்தூர் மட்டும் தான் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். பட் பேங்க் லோனுங்க வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரொசீஜர்ஸ். என்னடா நம்மளை இவ்வளோ அலைய விடுறாங்களேங்கிறத நினைக்கிறத விட உங்களுக்கு வேலையாகுங்கிறத பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக லோன் வாங்கிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ வந்து ஒரு ஃபுட் கார்ட் வந்து சொல்லிட்டாங்க, எத்தனை நாளில் வந்து டெலிவரி பண்ணுவீங்க? நல்ல விஷயம் பிரதர். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 25லேருந்து 30 வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 இருந்துச்சு, அப்புறம் 20-25 ஆச்சு. இப்போ 25லேருந்து 30 வண்டிக்கு ரெடி பண்ணி தரோம். வண்டி இல்லாமல் கியாஸ்க்கு ட்ரக்கும் பார்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கு. 10 to 15 days பிரதர் இது டைமிங்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ புக்கிங் ஆயிடுச்சுன்னா டேட் மாறும். அது 15 நாள்லேருந்து 20 நாள் மாறும். வண்டிக்கு தகுந்தாப்புல டேட் மாறும் நம்மளுக்கு. கார்ட்டு கியாஸ்க்கு தகுந்தாப்புல ரேட் மாறும், ட்ரக்குக்கு தகுந்தாப்புல இது டேட் மாறும் நம்மளுக்கு. 10லேருந்து 15 நாள், 15-20 நாள், 20லேருந்து 25 நாள். ட்ரக்கெல்லாம் போயிட்டோம்னா மேக்ஸிமம் 40 days. நம்மளுக்கு எப்படி இருக்கோ ஐடியா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அதோட டேட்டும் மாறும். டெலிவரி டேட் மேக்ஸிமம் அதுலேருந்து ஒரு நாள் முன்ன பின்னா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே பிரதர், இப்போ எல்லா டீட்டெயிலுமே சொன்னீங்க. முக்கியமாக இதை வந்து கேட்கணும் என்னன்னா, இப்போ வந்து மொத்தமாக ஒரு 10 வண்டி வச்சு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்படி உங்கள்கிட்ட ஆர்டர் வர்றப்ப எப்படி போகுது பிரதர்? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டல் கார்ட்ஸ் நான் மேக்ஸிமம் அதிகமாக எடுக்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கஸ்டமர்ஸ் 3 கடை வைக்கிறாங்க, 4 கடை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லா பிஸ்னஸும் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பெருசாக ரெண்டல் கார்ட்ஸில் இது வரைக்கும் நான் உள்ளார போல. ஏன் போலன்னா இதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு பிரதர், பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ ரெண்டல் கார்ட்ஸ்னா அவங்களோட மட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரியே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வரதுனால புதுசாக பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கும் நல்லா இருக்கு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் நாங்களும் கொஞ்சம் அவ்வளோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வரைக்கும் ஐடியாஸ்க்கு வேண்டி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால நீங்கள் முதல்ல இருந்தே பார்த்துருக்கீங்க, நம்ம பழைய கம்பெனிலேருந்து கொரோனாக்கு முன்னாடி இருந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அவ்வளோ 6 years முடிஞ்சு 7 yearsல வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனியை. அப்படிங்கும்போது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பீக்கில் இருக்கோம். MF இன்ஜினியரிங்னு ஒரு பேர் இருக்கு. நம்மளை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ பிராண்ட்ஸ் வந்திருந்தாலுமே அந்த MF இன்ஜினியரிங் பேரை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து நம்ம தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சில விஷயங்கள் 100% என்னால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியலனாலும் 99% நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கும்போது அதை கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் திரும்ப சொல்கிறேன் என்னன்னா, உங்கள் ஐடியாஸ் என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஐடியாவுக்கு தகுந்தாப்புல அந்த உருவத்தை ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. ஓகே ப்ரோ, இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க 20,000 ரூபாய்க்குலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. மக்கள் எல்லாரும் இந்த பார்த்துட்டு இருக்கிறது தான் 20,000 நினைச்சிருவாங்க. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே பிரதர், நான் ஏன் இந்த 20,000ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, மினிமம் அது மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். எல்லாமே 20,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. 20,000 ரூபாய்க்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு பானிபூரி ஷாப்புக்கு கொடுக்கலாம், இல்லை நான் வெறும் வண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு கொடுக்கலாம், இல்லை சின்னதாக ஏதோ ஒரு ஷாப் வச்சு நான் ரன் பண்ணுறேன்னா அதுக்கு கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ் மாறும்போது ரேட் மாறும் நம்மளுக்கு. ஸோ
ஒர்க்ஸ் வரும்போது ரேட் மாறும், இந்த மாதிரி ஹைட்ராலிக்லாம் வரும்போது ரேட் மாறும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விலை இருக்கிறதுனால நானும் அதிகமாக வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கே எல்லா வித மக்களும் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது இங்கே சமமாக. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது கொடுக்கறதுனால 20லேருந்து ஆரம்பித்து 40 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும். டிஃபன் ஷாப் மினிமம் ஒரு 40லேருந்து. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ளோசிங் மாடல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 55லேருந்து. கியாஸ்கெல்லாம் எடுக்கிறேன்னா ஒரு 5 கஞ்சு ஒரு 50லேருந்து. ஒரு 8 கெட்டெலாம் 95லேருந்து. இது சைஸ் பொறுத்தளவு மாறும், மெட்டீரியல் பொறுத்தளவு மாறும், சைனேஜஸ் பொறுத்தளவு மாறும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இந்த ஒரு 10 நிமிஷத்தில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணுங்கள். 8608223364 நம்ம கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கோம். செகண்ட் கம்பெனி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. சங்கனூர் போக வேண்டிய அவசியமே இல்லை, முன்னாடியே இருக்குது நம்ம கம்பெனி. கேஸ் பங்க்லேருந்து உள்ளார வந்தாலும் ஒரு 500 மீட்டர்ஸில் கம்பெனி. கணபதி பேக் சைட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் கம்பெனி. கவுண்டம்பாளையத்துலேருந்து வரீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் கம்பெனி. உக்கடம் லைனு கேரளா லைன்றது வந்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து எரு கம்பெனி ஸ்டாப் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் கம்பெனி பிரதர். இதுதான் கம்பெனியோட லொக்கேஷன். டேரெக்டாக வாங்க. எக்ஸ்பிளைன் மேக்ஸிமம் ஒரு கஸ்டமர்ஸ் எங்கிட்ட அட்டன் பண்ணாலே 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகுது. மற்றவங்களை பார்க்கும்போது 1.5 மணி நேரம்னா என்னடா அப்படியா அப்படி என்ன பேச போகிறாங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே உள்ளே வந்து உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு, இல்லைங்களா? ஸோ என்னென்ன மெட்டீரியல், அதாவது நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆகிற வரைக்கும் உண்டு. அது இருக்குது. அவங்களுக்கு நிறையா இருக்கும். இல்லை தப்பான ஒரு டிசிஷனில் இப்போ வந்த ஒரு கஸ்டமர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டீயே ஃப்ரூட் சாலட்டுன்னாங்க. அப்போ அவங்க ஐடியாவே நான் சேஞ்ச் பண்ணி விட்டேன். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்கும் ஃப்ரூட் சாலட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பிஸ்னஸை தின்றோம். ஸோ ஒரு பிஸ்னஸாக பிளான் பண்ணி போங்க அப்படிங்கிறதுல இருந்து அவங்க கிளியர் மைண்ட் செட்டோட இப்போ வெளியே போயிட்டு அதுக்குண்டான ஆர்டரும் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பேசும்போது அது என்னங்கிறது தெரியும், இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் தப்பு இல்லைங்கிறேன். நான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வேண்டி வெளியூர்லேருந்து வந்தெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் கம்பெனி டைமிங் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் பிரதர். நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்குறது வெளியே போய் வரதுனால அப்பப்போ வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு கான்டாக்ட் பண்ணி இந்த மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியூர்லேருந்து வரவங்க சொல்லிடுங்க. நான் கம்பெனி வர டைம் 10 மணிக்கு நான் கரெக்டாக கம்பெனி வந்துடும் பிரதர். சில சமயம் சீக்கிரமாகவும் இருப்பேன். நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க, நான் வெளியூர்லேருந்து வரேன், கொஞ்சம் சீக்கிரமாக உங்களை பார்த்துட்டு போகிறேன். எமர்ஜென்சினாலுமே நான் பார்க்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன். முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னா இருக்கலாம், பட் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன் பிரதர். ஓகே மக்களை, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கடையை விட இப்போ செம்மையாக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தள்ளுவண்டிகள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி பெரிய ஒரு இடமே வந்து ரெடி பண்ணியிருக்காப்ல. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆர்டர் போயிட்டே இருக்கு. அவ்வளோ பிஸியான ஷெடியூலில் நமக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காப்ல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. இப்போ பாருங்க, எல்லா வந்து வண்டிகளும் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியே ரெடி ஆகி போக போதா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்காப்ல. உங்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அண்ட் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் எடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய கோரி என்ன வேணுங்கிறத நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும். அழகாக அவங்க பார்க்குறப்ப ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.